ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கடனுதவி பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக வழங்கப்படுற, அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலியமா வழங்கப்படுற கடனுதவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மாணவ மாணவிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி இல்லை வேலைவாய்ப்பு படிப்பு இல்லை பட்டப்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடனுதவி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன கட்டணங்களுக்கெல்லாம் இது தகுதியான கட்டணங்கள்லாம் இதில் சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்க்கை கட்டணம், பயிற்றுவிப்பு கட்டணம், புத்தகம், எழுதுபொருள் இல்லை படிப்புக்கு தேவையான உபகரணம் வாங்குறதுக்கான கட்டணம், அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம், உணவு கட்டணம். நீங்கள் அந்த கேம்பஸில் இருக்க விடுதியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது சேர்ந்துடும். என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படி இல்லைன்னா ஜாதி சிறுபான்மையினர் மத குறித்து வழிபாட்டு ஸ்தலங்கள்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிபிகேட், ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட், ஆதார், போனஃபைடு, அதுக்கப்புறம் கல்வி கட்டணம் செலுத்திய ரசீது, மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கு இல்லாமல் வங்கி வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் அதை நீங்கள் கொடுக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நல அலுவலர்கள்ட்ட விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியரகம்ல இருக்கும். மண்டல கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர்கள்ட்ட விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு கூட்டுறவு வங்கி இருந்ததுன்னா மாவட்ட கூட்டுறவு வங்கியில் இல்லை நகர கூட்டுறவு வங்கியில் அதோடைய கிளைகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் போய் விண்ணப்பிக்கலாம். இது 2 திட்டமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட பெற்றோருடைய வருமானம் 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தொழிற்கல்வி இல்லை வேலைவாய்ப்பு படிப்புகள் அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 4 லட்சத்துலேருந்து மேக்சிமம் அதிகபட்சமாக 20 லட்சம் நீங்கள் கடனுதவி பெறலாம். இந்த வெளிநாட்டில் போய் தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 6 லட்சம் வருஷத்துக்குன்னு 30 லட்சம் அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய வட்டி 3%. திட்டம் 2ல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர் வருமானம் 8 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அதில் தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு கல்வி அதே மாதிரி 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அதில் உங்களுக்கு 4 லட்சம் வருஷத்துக்குன்னு அதிகபட்சமாக 20 லட்சம், அதுலேயும் அதே அமௌண்ட்டு தான். அதேமாதிரி வெளிநாட்டு தொழிற்கல்வி இல்லை வேலைவாய்ப்பு அதுவும் 5 வருஷத்துக்கு அப்படின்னா வருஷத்துக்கு 6 லட்சம் அப்படின்னா அதிகபட்சமாக 30 லட்சம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதோடைய வட்டி விகிதம் மட்டும் மாறும். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு 5%, ஆண்களாக இருந்தால் 8%. இதுதான் 2 திட்டமாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல விண்ணப்பிக்கணுன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இதை பற்றின அந்த டாக்குமெண்ட்ஸும் இடமும் நான் ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஏதாவது நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.